அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடல. ஏன்னா நம்ம சேனலுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேமரா பர்ச்சேசிங் நம்ம ஸ்டுடியோ வச்சுருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சில வேலைகள் இருந்தது. லோன் விஷயமா லோன் அலைஞ்சு ஒரு வழியாக முடிச்சிட்டேன். நீ முடிச்சதுக்கப்புறம் நீ முதல் முறையாக ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கேள்விப்பட்டிருக்கியா? ஏன்னா ரொம்ப நாளாக எந்த வீடியோவுமே போடலை, எந்த இதுவுமே பண்ணலை. ஏன்னா சில நெருக்கடியிலே நம்ம இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது, அதனால் பண்ணல. ஸோ இனிமேல் டெய்லியும் ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சேனலில் பார்க்க நீங்கள் ஆதரிங்க. காலையிலேயே ஜனநாயகன் திரு விஜய் அப்படின்னு சொல்லக்கூடாது, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயக திரைப்படத்தை பார்த்தாச்சு. ரொம்ப அற்புதமான படம். ஏன்னா இந்த படம் ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்ட் எதிர்பார்க்கறதுக்கு இங்கே உள்ளே போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ், அவங்க இத்தனை வருஷமாக ரசித்த ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம். அதில் சின்னதாக ஒரு பசங்களுக்காக ஒரு அடிஷனலாக இப்போ சின்ன பசங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது திரைப்படம். நான் கதையை சொல்லலை, ஏன்னா ஊரே அறிஞ்ச கதை தான். ஏன்னா ஏசிடி பட்டு கொடுத்தாங்க, குழந்தைங்களுக்கு உள்ளே போக முடியல. ஆனால் அந்த படமே என்னன்னா குழந்தைகளுக்கான படம் தான். ஏன்னா குட் டச் பேட் டச் ஒரு நடந்தது இல்லை, அதை வச்சு அது சொல்கிற படம் அந்த படம். நான் ரொம்ப டீப்பாக உள்ள படத்தில் போவேன்னா, ஏன்னா ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்து இந்த படம் இன்றைக்கி தேட்டரில் வந்திருக்கு. படம் லீக் ஆகி அந்த லீக் ஆனவங்களை அரெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த திரைப்படம் வந்திருக்கு. ஏன்னா டெல்லியில் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தேவையில்ல, இந்த படம் தேவையான்னு கேட்குறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு முன்னாடியே தமிழ்நாடு போட ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம அரசியல் பேச சரி, ஒரு படம் ரிவ்யூக்கு சரி விட்டுருங்க, அரசியல் பேச தளபதி லாஸ்ட் டைம் திரையில் அவங்க ரசிகர்களுக்கு காட்சி தந்த நேரம். நானும் சிறு வயதில் திரு விஜய் சாரை ரீசெண்டாக படித்த படங்கள் எனக்கு பிடிக்கலனாலும் ஷாஜகான், துல்லாத மனம் துள்ளும், குஷி, அந்த மாதிரி படங்கள் பார்த்து ரசித்து வளர்ந்த ஒரு ஆட்கள் 90s நாங்களும். இப்போ இருக்க ஜென்ஸுக்கு படங்கள் எப்படி இருக்குது தெரியல, வாரிசுலாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு புத்தம் பிடிக்கல. 90s பீரியடில் ஏறக்குறைய விஜய் சாரும் அஜித் சாரும் பீக்கில் இருந்த டைமில் ஒரு கிளாஸ் அது சூப்பராக இருந்தது. ஸோ செம்ம என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அதோட அந்த ஏரா அந்த சண்டைகள் எல்லாம் இன்னையோடு முடிஞ்சிச்சு. இனிமேட்டு அரசியல் ரீதியாக பேசுங்க, பேசாத போக. ஆனால் சினிமா ரீதியாக இன்றைக்கி அப்புறம் எதுவும் பேச முடியாது. பார்ப்போம். அவங்க ஃபேன்ஸுக்காக இந்த எடுத்த திரைப்படம் மலேசியாவில் ஆடியன்ஸ் நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆடியன்ஸாக நடத்துனாங்க. சூப்பராக அந்த படம் வந்தது. இந்த படத்தை உள்ள என்ன கதைனா முழுக்க இந்த திரைப்படத்தை பெஸ்ட்டு திரு அனிருத் அவர்கள். அனிருத் எவனும் சீட்டா உட்காராதீங்கடா, ஒரு வருஷம் கூஃபம்ஸ் அங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காது. மியூசிக்கை இருந்தா தளபதி ஏந்திரிச்சா ஒரு பிஜிஎம், திரும்பினா ஒரு பிஜிஎம், அப்படி நடந்து வரதான் இங்கே ஒரு ஷாட், அங்கே ஒரு ஷாட், அங்கே ஒரு ஷாட் காட்டி ஒரு பிஜிஎம் போட்டு மாஸ் கட்டாங்க. மாஸ் திரைப்படங்கள் இப்படி தான் இருக்கும், வேறு எதுவும் பண்ண முடியல சார். எடுத்துக்காட்டு ரஜினி சார் மாஸில் ஒரு பீக். அவரை பார்த்தா விஜய் சார் இன்றைக்கி மாஸ் அந்த மீட்டரை பிடிச்சி வந்தார். கமல் சார் மீட்டரை இன்ன வரைக்கும் பிடிச்சி யாரும் போகல, அது ஒரு லெஜெண்டானது. ஆனால் ரஜினி சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன் லெவலுக்கு நடிகர்கள் எல்லாருமே ரஜினி சாரை பின்பற்றி தான் முடியாது. அதேமாதிரி விஜய் சாரும் ரஜினி சாரை பின்பற்றி தான் இன்றைக்கி இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு. கோடான கோடி ரசிகர்கள் விஜய் சார் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வாக்கு போடுற ஓட்டர்களும் இருக்காங்க. நம்ம அதை ஒன்றுமே சொல்ல முடியாது. அவரோட வாழ்த்துக்கள். ஜனநாயக திரைப்படம் அதான் ஒன்றுமே கிடையாது. அதில் முழுக்க விஜய் சார் தான். நான் படத்துக்கு யாருக்காக போனேன்? விஜய் சாருக்காகவும் போனேன், இருந்தாலும் மமிதாவுக்காக போனேன். ஓகே உரம் நல்லா இருந்தது. பூஜா ஹெக்டே அவங்க சொன்ன வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் வில்லன் டிப்பிக்கல் வில்லனாக கிடையாது, நார்மலாக பார்த்தவில்லை. எல்லா படத்தில் இருக்கிற ஒரு வில்லன் தான். ஒரு அணுகுண்டை போடுறது, ஏதாவது ஒரு பண்ணுறது. பிரகாஷ் ராஜ் ஒரு கட்டம். பிரகாஷ் ராஜ் நம்ம சினிமாவில் பார்க்குற வேறு மாதிரி இருக்காப்புல, நேரில் வேறு மாதிரி இருக்காப்புல, அது என்னன்னு தெரியல. ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் சூப்பராக இருந்தது. எடுத்துக்காட்டு எம்ஜிஆர்லாம் பேசி ரொம்ப இப்போ ஒரு சாட்டை அடி அடிக்கிற மாதிரி பேசியிருக்காரு எம்ஜிஆர் சில விஷயம்ஸ். ஏன்னா இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வேண்டிய திரைப்படம் இப்போ வந்துருச்சு. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இது கொஞ்சம் பூஸ்டப். இப்போ இதுக்கு அவருக்கு தேவையே இல்லை அந்த படம், அதனால தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சிஎம்ஏ ஆகிட்டார். இதுக்கப்புறம் என்ன அந்த படம் வந்தால் வரல, என்ன மக்கள் கொண்டாட வேண்டாம், என்ஜாய் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். திரைப்படமாக பார்த்தா
ரசிகர்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். போகிறோமா 250 ரூபா கொடுக்குறோமா, ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இத்தனை வருஷமா இந்த மனுஷனை பார்த்தோம்ப்பா, இன்னைக்கு அப்புறம் அதை பார்க்க முடியாதுப்பா. இது ஏன்னா இந்த நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாரும் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த வருஷம் திரையில தான் நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன். ஐயோ அவர் பண்ணுற அரசியலே சினிமா மாதிரி தான் இருக்குது, அதுவே நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா சட்டசபை பார்க்காத மனிதர்கள் இப்போ வந்து சட்டசபை பார்க்குறாரு, அங்கே ஃபன் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காப்புல தளபதி. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் நீங்கள் வந்து பழைய படங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, புது படம் தான் பார்க்குறீங்க. நாங்கள் பழைய விஜய் பார்த்துருக்கோம், நீங்கள் இப்போ எல்லாம் புது விஜய் தான் சிறிய விஜய் பார்த்துருக்கீங்க. நாங்கள் நடிகர் விஜய் தான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்குது. காலகட்டங்கள் முடிவடைஞ்சது எல்லாமே எல்லாம் ஒரு நேரம் இல்லை, இந்த ஒரு நேரம் வந்தப்போ எல்லாம் எண்ட் ஆஃப் பண்ணி எல்லாம் போகணும். சரி, ஏன்னா முழுசாக மக்கள் பணியில் போயிட்டார் அவங்க. அதனால தான் வந்து சினிமா அடிக்கிறது இல்லை. ஒரு லாஸ்ட் ஸ்டெப் அமைச்சர்கள் சரி, பொதுமக்கள் சரி, ரசிகர்களுக்கு எல்லாம் கொண்டாடிட்டு போங்க, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சிஎம், மக்களோட பிரதிநிதியாக அங்கே இருக்காரு. அப்படிங்கிறப்ப இதை விட்டுட்டு தான் அங்கே போக முடியும். ரெண்டுத்தையும் ஈவனாக ஒரு படம் வச்சா சிஎம்ஏ படம் வச்சுட்டு அப்புறம் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால வந்து அது ஒருவேளை தோற்றுருந்தா அவர் படம் அடிக்க போயிருக்கலாம், இது ஜெயிச்சிட்டால வந்து படம் அடிக்க வரல, அவ்வளோதான். தவிர நீங்கள் ஒரு நாளும் அவர் பண்ணுற ஒரு விஷயமும் ஒரு சினிமா மாதிரி தான். அவரோட ஃபேன்ஸுக்கு அது என்ஜாய்மெண்ட் தான். முதல்ல ரசிகர்களுக்கு வந்து ஃபேன்ஸ் மூலன்னு மாறுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ரசிகர்கள் கிடையாது, இன்றைக்கி நீங்கள் தொண்டர்கள். அப்படிங்கிறப்ப பொறுப்பும் கூடியிருக்கு. பொதுமக்களை இடைவெளி பண்ணாமல் நீங்கள் படத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள். செலிப்ரேட் பண்ணிட்டு நீட்டுக்காகவும் குரல் கொடுங்க. நன்றி, வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக திரைப்படம் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். என்ன தான் லீக் ஆனாலும் படம் நல்லா இருக்குது, மக்களிடையே பெரிய வெற்றி பெறுற அளவுக்கு படம் உள்ளது. சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். தொடர்ந்து வீடியோ போட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களும் இல்லை திரை விமர்சனம் சொல்லுங்கள். தொடர்ந்து சேனலில் வீடியோ வந்துட்டு இருக்கும், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.